சில விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ இந்த மார்க்ஸ் எல்லாம் வச்சு வீட்ல பிரஷர் போடுறாங்கன்னா, அதெல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க. மார்க்க பத்தி பயப்பட வேண்டாம். அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு என்ட்ரி டிக்கெட். அந்த டைம்ல உங்களுக்கு தேவ. பட் ஈவன் தோ நீங்க மார்க் கம்மியானா கூட, உங்களுக்கு சில கோர்சஸ் வந்து நீங்க இது பண்ணலாம், கிடைக்கும். ஓகே. காலேஜ் கிடைக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் நீங்க ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும், இந்த டாப் காலேஜ்ல தான் வேணும்னா, நீங்க கண்டிப்பா எஃபோர்ட் போடணும். பட் பேசிக்கா எப்போதுமே நம்ம லைஃப்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நம்ம எஃபோர்ட்ஸ் போடுறது நல்லது. ஸோ அதனால ஈவன் தோ இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா அத வளர்த்துக்கலாம். இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது உங்கள அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. கரியர் கைடன்ஸ் ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்ணது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கீங்க. வெரி குட். செகண்ட் ஸ்டெப் உங்கள அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பயமா இருக்கு. எனக்கு கன்ஃப்யூஸ்டா இருக்கு. ஓகே. இது நார்மல் தான் இந்த வயசுல. இப்ப நான் இத எப்படி வொர்க் அவுட் பண்ணுவேன்? என்ன பண்ணலாம்? ஸோ, அதுக்கான நான் சில ஸ்டெப்ஸ்லாம் சொன்னேன்ல. உங்க இன்ட்ரெஸ்ட், உங்க ஸ்கில்ஸ், என்ன ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. இந்த 3யும் வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஃப்ரீ டைம்ல. அதே மாரி எனக்கு தெரியும் சில சில ஸ்கூல்ல வந்து இந்த மார்க்குக்குள்ள வாங்குனா தான் இந்த குரூப், இந்த மார்க்குள்ள வாங்குனா தான் இந்த குரூப் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ, எப்போதுமே வந்து சப்போஸ் நான் கேட்குற குரூப் எந்த ஸ்கூல்ல கிடைக்கும். நீங்க ஸ்கூல ஸ்விட்ச் பண்ணலாம். இல்ல கொஞ்சம் வந்து ப்ரெஷர் போட்டு அந்த கோர்ஸ வாங்க பாருங்க. ஆனா, அ நான் அத படிச்சிருவேன். என் வீட்ல வந்து என்னைய நம்பல. நான் படிக்க மாட்டேன்னு. பட் நான் ஃபியூச்சர்ல படிச்சிருவேன். அந்த மாதிரி உங்களுக்கே உங்கள பத்தி தெரியும்ல. ஏதாவது வந்து இன்னைக்கு புரியலனா கூட நீங்க ஒரு டெசிஷன் மேக் பண்றீங்கன்னா, அதுக்கு நீங்க நெறைய வொர்க் அவுட் பண்ணணும். ஸோ வீட்ல வந்து சயின்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு உனக்கு படிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு சயின்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, நீங்க உங்க இன்ட்ரெஸ்ட்ட ஃபாலோ பண்ணி போங்க. அத எடுத்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஓகே. ஸோ கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த ஏஐ பத்தி ஃபியர்லாம் வேண்டாம். நம்ம வந்து பயப்படக்கூடாது. அது கூட சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். இந்த கம்பேரிஷன், பிரஷர் இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. எப்போதுமே ஒரே ரூல் தான். இப்போ ஹாசினிக்கு ஹாசினி தான் அ போட்டி. நித்யஸ்ரீக்கு நித்யஸ்ரீ தான் போட்டி. ரோகிணிக்கு ரோகிணி தான். ஸோ நான் என்னோட ஓல்டு மீய விட இப்ப இருக்கிற நான் பெட்டரா இருக்கனா? ஸோ அந்த கம்பேரிசன் உங்களுக்கு தான் இருக்கணுமே தவிர, இவ வந்து இந்த மார்க் வாங்கிட்டா. இப்ப வீட்லயே சொல்லுவாங்கல்ல, அந்த பையன் அந்த மார்க் வாங்கியிருக்கான். நீ இவ்ளோ அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்காதீங்க. நான் 10த்ல இப்படி இருந்தேன். 11த், 12த்ல எவ்ளோ பெட்டரா இருக்கேன். காலேஜ் போகும்போது எவ்ளோ பெட்டரா இருக்கேன். அஃப்கோர்ஸ் இந்த மார்க்ஸ்லாம் வந்து உங்கள முடிவு பண்ண போறதே கிடையாது. இது ஒரு என்ட்ரி டிக்கெட் மட்டும் தான். கண்டிப்பா நீங்க ஒரு ஜாப் போனதுக்கப்புறம், நீங்க வந்து யோசிப்பீங்க, "எதுக்குடா மார்க்கு?" அப்படின்னு. ஸோ அது ஒரு என்ட்ரி டிக்கெட். நெறைய பேருக்கு வந்து பிராக்டிகல்ஸ் நல்லா வரும். இப்ப என் என் காலேஜ்ல என் கூட ஒரு ஃப்ரெண்டு படிச்சான். அவன் வந்து எல்லாத்துலயும் அரியர் வச்சிருந்தான். ஆனா, அவன் கோடிங் நாலேட்ஜ் நல்லா இருக்கும். அவன் தனியா ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஓப்பன் பண்ணான். அவன் அது ஒரு கம்பெனி வச்சான். அதுக்கப்புறம் அவன் இன்னைக்கு பிரான்ஸ்ல வந்து வொர்க் பண்றான். நல்ல சேலரில. ஸோ, அஃப்கோர்ஸ் உங்களோட பிராக்டிகல் திங்கிங் எப்படி இருக்கு? பிராக்டிகல் நாலேட்ஜ் எப்படி இருக்கு? ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் என்ன? உங்க ஸ்கில்ஸ் என்ன? இதெல்லாம் தான் முக்கியமே தவிர, நான் வந்து படிச்சு மனப்பாடம் பண்ணி மார்க்குக்காக ஓடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓகேயா? ஸோ கெரியர வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. நான் சிம்பிள் டெர்ம்ஸ்ல சொன்னேன்ல. லைக் காமர்ஸ்னா பிசினஸ், ஃபினான்ஸ் மேனேஜ்மென்ட் மாரி. அந்த மாதிரி ஒரு காமனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட உள்ள போங்க. ஸோ இன்னைக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் ரூல் வந்து குரூப் செலக்ஷன். அது கன்ஃப்யூஸ்டா வந்திருந்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அத பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நீங்க கரியர் சூஸ் பண்ணல. உங்களோட டைரக்ஷன சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ டைரக்ஷன் சயின்ஸா, காமர்ஸா, ஆர்ட்ஸா? ஸோ ஐடி ஃபீல்டா, இல்ல மெடிசின் ஃபீல்டா, இல்லன்னா வந்துட்டு தமிழ்நாடு ரிலேட்டட் இந்த போலீஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து இந்த ஐஏஎஸ் ஆஃபீசர் இந்த மாதிரியா? இல்ல வந்து டிசைனர் டெக்னாலஜி அது ரிலேட்டடா போறீங்களா? இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வந்து இது பண்ணியிருக்கீங்க. ஸோ ரைட் சாய்ஸ் மேக் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் உங்களோட டெசிஷன் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன நம்ம டெசிஷன் நம்ம லைஃப்ல மேக் பண்றோமோ, அத பொறுத்து தான் நம்மளோட ஃபியூச்சர். நம்மளோட லைஃப். ஓகேயா? ஸோ ரைட் சாய்ஸ் மேக் பண்ணுங்க. கன்சிஸ்டன்ட்டா வொர்க் பண்ணுங்க. ஈவன் தோ உங்களுக்கு பிடிக்கலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது அன்னன்னைக்கு வொர்க் பண்ணுங்க.
முதல்ல உங்களை நீங்க நம்புங்க. ஓகேயா? அவ்வளவுதான். இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து கேட்கலாம். சப்போஸ் இப்ப ஹெசிடேட் பண்றீங்கனாலும் குரூப்ல என்னோட நம்பர் இருக்குல்ல, நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். இல்ல ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்னென்ன ஏதாவது எனக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கூட நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம். ஓகே. ஸோ நான் வந்து அவைலபிளா தான் இருப்பேன். இப்ப நான் வாட்ஸ்அப்ல வந்து ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். எனக்கு அது மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு நான் தெரியணும்ல. அண்ட் தென் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் கிடைச்சிருக்குன்னு தெரியணும். ஸோ அவ்வளவுதான். யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். அதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஆஹ் கண்டிப்பா மீட்டிங் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் அண்ட் திவ்யா கிட்ட வந்து ஒரு ஸ்மால் ஸ்மால் கிஃப்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். அஃப்கோர்ஸ் நீங்க மீட் பண்ணும்போது கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. சொல்லுங்களேன். யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாமா? உங்களுக்கு சப்போஸ் பயமா அக்கா இருந்தாலும் சரி, கன்ஃபியூஸ்டா இருந்தாலும் சரி, கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி கேட்கலாம். அக்கா எனக்கு ஒரு டவுட்டு. ம். இப்போ பெரிய கம்பெனில எல்லாம் வந்து ஒர்க் பண்றாங்கல்ல, ஆமா. ஹெச்ஆரா இல்ல அதுக்கு மேல மேனேஜர் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் எந்த குரூப் வந்து ரொம்ப பேசிக்கா எடுக்கணும்? ஹெச்ஆரா ஒர்க் பண்ணணும்னா நீங்க வந்து காமர்ஸ் குரூப் எடுத்துட்டு நீங்க வந்து பிபிஏ எம்பிஏ அந்த மாதிரி படிச்சாலே போதும். அதாவது இப்போ ஒரு கம்பெனில வந்து ஹெச்ஆரோட ரோல் நான் ஆல்ரெடி சொன்னேன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி ரிலேட்டடா தெரியணும்னு அவசியம் இல்லை. இப்ப மேனேஜருக்கே பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ரிலேட்டடா ரொம்ப தெரியணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து பீப்புளை ஹேண்டில் பண்ணணும். 3 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சூஸ் பண்றது உங்களுக்கு வந்து டெக்னாலஜி ரிலேட்டடா உங்களோட கெரியர் இருக்கணுமா, இல்ல சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ற மாதிரி கெரியர் இருக்கணுமா, இல்லைன்னா பீப்புளை ஹேண்டில் பண்ற மாதிரி கெரியர் இருக்கணுமா? ஓகே. இப்ப இந்த ஹெச்ஆர் வந்து அவங்களுக்கு டெக்னாலஜி எல்லாமே தெரியணும். நுணுக்கமா இந்த ஆப் எப்படி டெவலப் பண்ணும், இது பண்ணும், அது பண்ணும் அப்படி தெரிய வேண்டாம். அவங்களுக்கு வந்து ஓவராலா இப்படிதான் கம்பெனி ஒர்க் ஆகும். இந்த டெக்னிக்கல் டீம் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் தேவை. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனை கொண்டு வாங்க. நீங்க வந்து இன்டர்வியூ வச்சு கொண்டு வாங்கங்கிறது தான். அப்ப இங்க வந்து நீங்க ஹெச்ஆர் ஆகணும்னா உங்களுக்கு முக்கியமா என்ன ஸ்கில்ஸ் தேவை தெரியுமா? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். உங்களுக்கு நல்லா பேச தெரியணும். அதே மாதிரி கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒர்க் பண்றது வந்து வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடா கம்பெனி இருக்கலாம், இல்ல வந்து ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கலாம், ஐடி ரிலேட்டடா இருக்கலாம். ஓகே. யூட்டிலிட்டிஸ்னா இப்ப பண்றது அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ ஒரு ஹெச்ஆரா நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கம்பெனியோட ஒரு ஒரு பேசிக்கா எப்படி இந்த கம்பெனி நடக்குது, என்னென்ன டீம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரெக்குவயர்மெண்ட்ஸை வாங்கிட்டு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் எனக்கு வேணும், அவங்கள நான் சூஸ் பண்ண போறேன். ஸோ இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும். ஒரு மேனேஜரா இருந்து இது பண்ணணும்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவை. அப்ப நீங்க வந்து பிபிஏ எம்பிஏ இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு இல்ல பிசினஸ் ரிலேட்டடா ஏதாவது பண்ணிட்டு கூட நீங்க போகலாம். சப்போஸ் நீங்க வந்து பிஎஸ்சி ஐடி இந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா கூட ஹெச்ஆரா போகலாம். ஸோ என்ன எடுத்தாலும் ஹெச்ஆரா போகலாம். பேசிக் திங் வந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ் நாலேஜ் பேசிக்கா இருக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப டெக்னிக்கலா தேவையில்லை. ஆன்சர் கிடைச்சுதா? ஓகேக்கா. இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஹார்ட்ன்னு சொல்றது வந்து, அதாவது இதயம், ஹார்ட்ன்னு சொல்றது வந்து டெக்னிக்கல் டீமா இருப்பாங்க. ஓகேயா? இப்போ ஒரு ஐடி ரிலேட்டட் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டெக்னிக்கல் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு தானே காசு. ஓகே. ஸோ அது வந்து மெயின் டீம். ஓகே. கொஞ்சம் அவங்க வந்து ஹை பெய்டா இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த ப்ராடக்ட் இது பண்றாங்க. இப்ப இந்த கம்பெனியை ரன் பண்றதுக்கு ஒரு அட்மின் டீம்னு ஒண்ணு இருக்கும். அப்புறம் வந்து மணி ரிலேட்டடா பாக்குறதுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் டீம்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அவங்கலாம் தான் இந்த காமர்ஸ் குரூப் படிச்சுட்டு அது ரிலேட்டடா போய் வேலை பார்ப்பாங்க. பட் மேனேஜர் வந்து மேல இருந்து பேசிக்கா இந்த ஃப்ளோ வந்து ஸ்மூத்தா நடக்குதா அப்படின்னு பாக்குறது தான் உங்களோட வேலை. ஹெச்ஆர் வந்து மோஸ்ட்லி தேவையான ரிசோர்சஸ உள்ள கொண்டு வர்றது, அப்புறம் அந்த எம்ப்ளாயிஸ்க்குலாம் வந்து கரெக்டா சேலரி போகுதா அப்படிங்கறது பாக்குறது, இதெல்லாம் வந்துட்டு ஹெச்ஆர் பண்ணக்கூடிய வேலை. முக்கியமா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துலயும் ரொம்ப முக்கியம். அப்பதான் நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் உங்க ஐடியாஸே. ஈவன் நீங்க ஐடி டெக்னிக்கல் ரிலேட்டடா இருந்தாலுமே ஒரு மீட்டிங்ல இல்ல ஏதாவது உங்க ஐடியாஸை வந்து சொல்லணும்னா உங்களுக்கு நல்லா பேச தெரியணும். ஸோ பிபிஏ
பிஸ்னஸ் ரிலேட்டடா மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா படிச்சுட்டு ஹெச்ஆரா ஆகலாம். நல்ல சேலரி தான் ஹெச்ஆருக்கு. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இப்ப யாருக்கோ அப்போ ஹாசினிக்கு வந்து இப்ப ஹெச்ஆர் ஆகுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஃபைன். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல எனக்கு ப்ரைவேட்டாவே மெசேஜ் பண்ணலாம். ஓகே, நீங்க பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தென் வந்து நம்ம யூடியூப்ல வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். லைக் மேகசின்லாம் பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க அதெல்லாம் கூட கான்ட்ரிபியூட் பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம் லெட் ஸ்டார்ட் குரூப்ல. ஓகே, ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்க வந்து கேளுங்க. ஈவன் தோ பிஜி, யூஜி, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பண்ணலாமா இப்படிலாம் உங்களுக்கு தாட்ஸ் இருந்தா கூட நீங்க வந்து கேட்கலாம். இல்ல பர்சனலா எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு, பயமா இருக்கு, இப்படி இப்படி ப்ரெஷர் இருக்கு அப்படின்னாலும் நீங்க ஒரு அக்கா கிட்ட பேசுற மாதிரி வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி பேசலாம். ஓகே, எனக்கு ஃபீட்பேக் ஃபார்ம் வந்துட்டு ஃபில் பண்ணி கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். See you all soon. Bye.